வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் மிஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 5 துகள்களால் அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம். இந்த 5.6 பிரிவு கீழே வந்து மொத்தம் 4 சப்டிவிஷன் இருக்குது. சில ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் சப்டிவிஷன் 5.6.3 நழுவுதலற்ற உருளுதலின் இயக்க ஆற்றல். இந்த டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். 5.6.3 நழுவுதலற்ற உருளுதலின் இயக்க ஆற்றல். உருளுதலின் இயக்க ஆற்றல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நழுவுதலற்ற உருளுதல் இயக்கமானது இடம்பெயர்வு மற்றும் சுழற்சி இந்த 2 இயக்கமும் இணைந்த இயக்கமாகையால் மொத்த இயக்க ஆற்றலை இடம்பெயர்வு இயக்க ஆற்றல் மற்றும் சுழற்சி இயக்க ஆற்றல் இவற்றின் கூடுதல் எனலாம். நழுவுதலற்ற உருளுதல் வந்து உருளுதலோட இயக்கம் வந்து இடம்பெயர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் சேர்ந்த இயக்கம். ஸோ அதனால் நம்ம மொத்த இயக்க ஆற்றலை கண்டுபிடிக்கும் போது இடம்பெயர்வு இயக்க ஆற்றல் சுழற்சி இயக்க ஆற்றல் இந்த 2 இயக்க ஆற்றலையும் கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்கும், மொத்த இந்த உருளுதலின் போது நழுவுதலற்ற உருளுதலின் போது உள்ள மொத்த இயக்க ஆற்றல் கிடைக்கும். ஓகே, ஸோ அது கைனெட்டிக் எனர்ஜி KE is equal to KE trans plus KE rotational. உருளும் பொருளின் நிறை என்னென்னா M, கேபிட்டல் M. நிறை மையத்தின் திசைவேகம் என்னென்னா BCM. அதன் நிலைம திருப்புத்திறன் நிறை மையத்தை பொறுத்து ICM. நிலைம திருப்புத்திறன் வந்து நிறை மையத்தை பொறுத்து நிலைம திருப்புத்திறன் ஐன்னு சொல்லிட்டு குறிப்போம். CMனா நிறை மையம் ICM. மற்றும் கோண திசைவேகம் என்னென்னா ஒமேகா. உருளும் பொருளோட நிறை என்னென்னா M, நிறை மையத்தின் திசைவேகம் VCM, நிலைம திருப்புத்திறன் நிறை மையத்தை பொறுத்து எப்படி இருக்கும்னா ICM, கோண திசைவேகம் வந்து ஒமேகா. ஸோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மொத்த இயக்காற்றல் எடுத்து எழுதுவோம். இயக்காற்றல் வந்து எப்படி நம்ம எழுதுவோம், கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv². சொல்லிதானே. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கும் தனித்தனியாக நம்ம இப்போ எழுத போகிறோம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வந்து KE ட்ரான்ஸ் எழுதிக்கோங்க, ட்ரான்ஸ்லேஷன் மோஷனுக்கு எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் M, செம் வந்து கேபிட்டல் M, B² வந்து BCM. ஓகே, B² வந்து BCM ஸ்கொயர் ஆஃப் M VCM ஸ்கொயர் ப்ளஸ் KE ரொட்டேஷனுக்கு வந்து ஆஃப் இது வந்து நிலைம திருப்புத்திறன். ஓகே, ரொட்டேஷனல்லாம். ஸோ அதனால் ஆஃப் ICM ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இடப்பெயர்ச்சியில் வந்து நம்ம நிறைய வந்து எம்னு சொல்லிட்டு குறிப்போம். சுழற்சி இயக்கத்தில் வந்து நிறைய வந்து நிலைம திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு நிலைம திருப்புத்திறன் நிலைமத்தை பொறுத்து ICM அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம். ஓகே, சப்போ இதில் M இருக்கக்கூடிய இடத்துல ICM போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் B² வந்து என்னென்ன கோண திசைவேகம் ஒமேகா. சப்போ இதில் வந்து ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகே, சப்போ என்ன கிடைக்கும், கைனெட்டிக் எனர்ஜி KE is equal to ஆஃப் M VCM ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ICM ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். நிறை மையத்தை ஆதாரமாக பொறுத்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நிறை மையத்தை பொறுத்து உருளும் பொருளின் நிலைம திருப்புத்திறன். நிறை மையத்தை பொறுத்து உருளக்கூடிய பொருளோட நிலைம திருப்புத்திறன் எப்படி இருக்கும்னா ICM is equal to MK² மற்றும் BCM is equal to R ஒமேகா. இது நமக்கு தெரியும். இதுலேருந்து ஒமேகா கண்டுபிடிச்சிங்கன்னா VCM divided by R. ஓகே, இங்கே K என்பது சுழற்சி ஆரம். கைனெட்டிக் எனர்ஜி KE is equal to இப்போ நிறை மையத்தை ஆதாரமாக வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய இயக்க ஆற்றல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நிறை மையத்தை பொறுத்து உருளும் பொருளோட நிலைம திருப்புத்திறன் ICM is equal to MK². ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து VCM is equal to என்னன்னு சொல்லி பார்த்தோம், B is equal to R ஒமேகா, VCM is equal to R ஒமேகா. இதில் வந்து ஒமேகா is equal to என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். Kங்கிறது சுழற்சி ஆரம் தெரியும். இப்போ இந்த ICM VCM இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது VCMலேருந்து ஒமேகா கண்டுபிடிச்சி இந்த 2 இடத்துலையும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் M VCM ஸ்கொயர். BCM இப்படி தான் வச்சுருப்போம். ஒமேகா இருக்க இடத்துல மட்டும்தான் இதில் வந்து இந்த இதுலேருந்து கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 1/2 ICM is equal to MK². omega squared is equal to VCM divided by R.
ஸோ ஒமேகா ஸ்கொயர்னா பிசிஎம் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ 1/2 எம் பிசிஎம் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 எம் பிசிஎம் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கோங்க. இதை வந்து இந்த சைடில் எடுத்துக்கோங்க. ஓகே, கே ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு டேர்ம்லேயும் வந்து ஆஃப் எம் பிசிஎம் ஸ்கொயர், இதுலேயும் ஆஃப் எம் பிசிஎம் ஸ்கொயர் வந்து இருக்குது. ஸோ காமனாக வெளியே எடுத்துடலாம். காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த டேர்மில் வந்து 1 இருக்கும், ப்ளஸ் இந்த டேர்மில் வந்து கே ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இருக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நிறைமையத்தை ஆதாரமாக பொறுத்து இப்போ இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிடைப்பரப்பை தொடும் புள்ளியை பொறுத்து, கிடைப்பரப்பை தொடும் புள்ளி இருக்கலாம், கிடைப்பரப்பை தொடக்கூடிய அந்த புள்ளியை பொறுத்து. உருளுதலின் போது கிடைப்பரப்பை தொடும் புள்ளியை பொறுத்து ஏற்படும் கன சுழற்சியை எடுத்துக்கொண்டு இயக்க ஆற்றலுக்கான சமன்பாட்டை நாம் பெற முடியும். இது நிறைமையத்தை பொறுத்து, நிறைமையத்தை ஆதாரமாக பொறுத்து நம்ம வந்து இயக்க ஆற்றலோட சமன்பாடு நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. ஓகே, கிடைப்பரப்பை தொடும் புள்ளியை பொறுத்து, உருளுதலின் போது கிடைப்பரப்பை தொடும் புள்ளியை பொறுத்து ஏற்படும் கன சுழற்சியை எடுத்துக்கொண்டு இயக்க ஆற்றலுக்கான சமன்பாட்டை நாம் பெற முடியும். தொடும் புள்ளியை ஓ என எடுத்துக்கொண்டால் சுழற்சி இயக்கத்துக்கு வந்து இயக்க ஆற்றல் வந்து எப்படி இருக்கும்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஐஓ ஒமேகா ஸ்கொயர். இங்கே ஐஓ தொடும் புள்ளியை பொறுத்து நிலைமை திருப்புத்திறன், சைவோங்கிறது என்னென்னா தொடும் புள்ளியை பொறுத்து நிலைமை திருப்புத்திறன். இதை வந்து இணையச்சு தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். இணையச்சு தேற்றம் என்ன? ஐ இஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் எம்டி ஸ்கொயர். அப்படிதானே? இப்போ வந்து நம்ம தொடும் புள்ளியை பொறுத்து நிலைமை திருப்புத்திறன் அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஐஓ ஐ இருக்கிற, அதனால் ஐ இருக்கிற இடத்துல ஐஓ போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு சி வந்து நிறைமையத்தை பொறுத்து நிலைமை திருப்புத்திறன். இப்போ இஸ் ஈக்குவல் டு ஐசிஎம் ப்ளஸ் எம், இங்கே டி வந்து இதில் வந்து ஆர், இப்போ எம் ஆர் ஸ்கொயர். இப்போ ஐஓ இஸ் ஈக்குவல் டு ஐசிஎம் ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர். ஓகே, ஐஓ இஸ் ஈக்குவல் டு ஐசிஎம் என்ன? ஐசிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர் நமக்கு தெரியும், ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர். ஸோ ஐசிஎம் இருக்கிற இடத்துல எம்கே ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சரி, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஐஓ இஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். VCM is equal to R omega. சிலேருந்து ஒமேகா is equal to கண்டுபிடிச்சிங்கன்னா ஒமேகா is equal to VCM divided by R. இந்த R கீழே கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டையும் வந்து தொடும்புள்ளியை பொறுத்து நிலைமை திருப்புத்திறன் ஐஓ, அதுக்கப்புறம் ஒமேகா is equal to VCM divided by R. இது ரெண்டையும் அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ என்ன கிடைக்கும்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எம்கே ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு VCM டிவைட் பை ஆர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ரெண்டு மதிப்பு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ அப்போ நமக்கு இப்படி கிடைக்கும். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 எம்கே ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு VCM டிவைட் பை ஆர் தி ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அது வந்து VCM ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ 1/2 இதில் வந்து எம் காமனாக இருக்குது, அதனால் வெளியே எடுத்துடலாம். 1/2 இன்ட்டு எம் இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 1/2 எம் இந்த VCM ஸ்கொயர் இந்த செல் பக்கத்தில் எடுத்து எழுதினீங்கன்னா எம் VCM ஸ்கொயர் இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஆர் ஸ்கொயர் வந்து செப்பரேட் டேர்ம்ஸ்க்கு போட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும்? கே ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இது வந்து ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? 1/2 எம் VCM ஸ்கொயர் இன்ட்டு கே ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை மாற்றி எழுதுனீங்கன்னா 1/2 எம் VCM ஸ்கொயர் 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்படி தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன கிடச்சிருந்து? நமக்கு இதே தான் கிடச்சிருந்து. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1/2 கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 எம் VCM ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதே தான் இதுலேயும் கிடச்சிருக்கு நமக்கு. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 எம் VCM ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 இது ரெண்டுமே சமமாக இருக்குது. ஆதலால் நழுவுதலற்ற உருளுதலுக்கான கணக்குகளுக்கான தீர்வுகளை கீழ்கண்ட ஏதேனும் ஒரு நிகழ்வின் மூலம் தீர்மானிக்கலாம். ஸோ ஏதாவது ரெண்டில் ஒரு வேலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,
நிறைமையத்தை பொறுத்து இடம்பெயர்வு மற்றும் சுழல் இயக்கம் இரண்டும் இணைந்த நிகழ்வு அல்லது தொடும் புள்ளியில் கன சுழற்சியை பொறுத்த நிகழ்வு. ரெண்டில் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணி செஞ்சாலும் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது நழுவுதலற்ற உருளுதலுக்கான ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக தான் வரும். ஓகே, கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது மொத்த இயக்க ஆற்றல் வந்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு சேமாக தான் இருக்கும். ஓகே, சில என்னெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன் டைம் தொகுத்து சொல்கிறேன். நழுவுதலற்ற உருளுதலின் இயக்க ஆற்றல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து இடம்பெயர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கம் இருக்கும். அதனால் இடம்பெயர்வு இயக்க ஆற்றலும் சுழற்சி இயக்க ஆற்றலும் ரெண்டையும் வந்து கண்டுபிடிச்சு நம்ம கூட்டினா கிடைக்கக்கூடியதான் என்ன, நழுவுதலற்ற உருளுதலின் இயக்க ஆற்றல். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இடம்பெயர்வு இயக்க ஆற்றலுக்கும் நழுவுதலற்ற அதாவது சுழற்சி இயக்க ஆற்றலுக்கும் ரெண்டையும் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடியதான் என்ன, நழுவுதலற்ற உருளுதலின் இயக்க ஆற்றல் மொத்த ஆற்றல். ஓகே, இப்போ இது ரெண்டையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கிடைக்கும். இப்போது இறைமையத்தை ஆதாரமாக பொறுத்து நம்ம வந்து அதனுடைய இயக்க ஆற்றல் கண்டுபிடிக்கும் போது இப்படி கிடச்சிருந்து. இதில் வந்து நம்ம ஐசிஎம்ஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஒமேகாஸ் ஈக்குவல் டு விசிஎம் டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம் மொத்த இயக்க ஆற்றலில். ஓகே, கிடைப்பரப்பை தொடும் புள்ளியை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒன்லி இந்த சுழற்சி இயக்க ஆற்றல் இருக்குல்ல அந்த டேர்ம் மட்டும் எடுத்து அதில் இணையச்சு தேற்றத்தை யூஸ் பண்ணி ஐவாஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒமேகாஸ் ஈக்குவல் டு விசிஎம் டிவைட் பை ஆர் இது ரெண்டையும் நம்ம வந்து இந்த சுழற்சி இயக்க ஆற்றலில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது ரெண்டையும் அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம நிறைமையத்தை ஆதாரமாக பொறுத்து கண்டுபிடிச்சி வந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் கிடைப்பரப்பை தொடும் புள்ளியை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த செகண்ட் ஈக்குவேஷனும் சமமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம், நழுவுதலற்ற உருளுதலுக்கான கணக்குகளுக்கான தீர்வுகளை நம்ம வந்து காணும்போது ஸோ ஏதேனும் ஒரு நிகழ்வின் மூலம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ரெண்டு மொத்த இயக்காற்றலுக்குள்ள ஈக்குவேஷனுக்கு வந்து சமமாக இருக்கிறதுனால இது ரெண்டில் ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து நம்ம கன்சிடர் பண்ணி என்ன செய்யலாம், நழுவுதலற்ற உருளுதலுக்கான மொத்த இயக்காற்றலை வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதோட 5.6.3 இந்த டாபிக் வந்து முடியுது. 5.6 பீரியடில் உள்ள 5.6.3 நழுவுதலற்ற உருளுதலின் இயக்காற்றல் இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ரிமைனிங் உள்ள டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.